அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னோம்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருக்கிறோம். மக்களோட கருத்து கணிப்பு வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். நாங்கள் சான் பாண்டியனுக்கு செய்யணும். பாண்டியநாடு நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள விஸ்வநாதபுரம் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கோம். மக்கள்கிட்ட நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களுடைய மனநிலை என்ன, இந்த பகுதியுடைய கோரிக்கை பெருவாரியான என்னமய கோரிக்கை வச்சுருக்காங்க, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம கருத்து கேட்க வந்திருக்கோம். ரெட்டலை தான் போகிறோம். தென்காசியில் யாருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி நான் உதயசூரியன். யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நான் உதயசூரியன் தான் போடுறேன். போடலான்னு இருக்கீங்க? ஜான் பண்ணி. எதுக்கு ஜான் பண்ணி போடணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஜான் பண்ணியனுக்குயா. நீங்கள் யாருக்குமா போடுறீங்க? ஜான் பண்ணியன். நீங்கள் ஜான் பண்ணியன். ஓட்டு போட போகிறீங்க? எங்கள் ஓட்டு ஜான் பண்ணியனுக்கு. ஜான் பண்ணியன். நான் முக ஸ்டாலின் தான் போடுறேன். ஜான் பண்ணியன். நான் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? தாமரைச்சந்துக்கு தான். ஜான் பாண்டியன் அவர்கள் தான் ஓட்டு, எங்கள் ஓட்டு எல்லாமே. எதனால் போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் எங்களுக்காண்டி எதாவது பண்ணுவார், பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றம் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கார் அவர். அதனால் அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். ஜான்காரு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். யாருக்கு ஓட்டு போட போகிறோம்? ஜான் பண்ணி. மோடிக்காக தாமரை சின்னத்துக்காக ஓட்ட போடலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப அன்னைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இப்போ புதுசாக வரவங்க வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்க்கோம். இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்களுடைய மனநிலை மாறுறதுக்காக புதிதாக வந்திருக்கவங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கீங்க. அவங்க பேர்? என் பேர் ராமச்சந்திரன். இங்கே நான் வந்து யார் என்ன நல்லது செய்யணும்னு நினச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக உண்டு. வணக்கம் தம்பி, உங்களுடைய பேர்? என் பேர் கவின். என்ன வேலை செய்கிறீங்க? நான் மாங்காருக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த தொகுதியில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட தயாராக? நாங்கள் சான்பாணி ஐயா சான்பாணின்னு தான் ஓட்டு போடுவோம். சரி. ஒரு நாளைக்கு 200 லோடு கடையத்துலேருந்து மண் கேரளாவுக்கு அடிக்காங்க. அதை நிப்பாட்டணும்னா நீங்கள் சான்பாணி ஐயாக்கு ஓட்டு போட்டால் தான் நிப்பாட்ட முடியும். அவரால் இதுக்கு முன்னக்கூட்டி எத்தனையோ பேர் அதுக்காக போராடி இருக்காங்க, ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க, தடுக்க முடியலை. சான்பாண்டியனால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரால் நிச்சயமாக தடுக்க முடியும். எப்படி, எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு ஓட்டு போட்டால் தடுக்கலாம். அதனால் அவருக்கு எல்லோரும் சான்பாண்டியன் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இந்த இடத்துல ஜான் பாண்டியனுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட போகிறோம். அது பிஜேபிக்கு. எதனால் ஜான் பாண்டியன் போடணும்னு நினைக்கிறீங்க? இந்த மடத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்க நம்பிக்கையில். இல்லை, நிறைய வேட்பாளர் இருக்கும்போது அவரை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஏன்னா இப்போ அவர் தான் கொஞ்சம் துடிப்பான ஆட்களாக தெரியுது, அதனால் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்புவோம். தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.